நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமான திருவண்ணாமலை என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அந்த கிரிவல பாதையும் அண்ணாமலையார் திருக்கோயிலும் தான். இந்த திருக்கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவது வழக்கம். குறிப்பாக விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு தினந்தோறும் குவியும் நிலையும் தற்போது சூழலும் நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று தை மாத பௌர்ணமியானது நேற்று இரவு 7:59 மணிக்கு தொடங்கியது. இன்று இரவு 8:19 மணி வரை இந்த பௌர்ணமி நேரத்தில் கிரிவலம் வரலாம் என திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை முதலேயே திருவண்ணாமலைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு போக்குவரத்து மூலமாக, அதாவது தங்களது சொந்த கார், பேருந்து மற்றும் ரயில்கள் மூலமாக திருவண்ணாமலைக்கு வந்தடைந்தனர். அவ்வாறு வந்தடைந்தவர்கள் நேற்று இரவு அண்ணாமலையாரை தரிசித்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். கிரிவலம் முடித்த அவர்கள் தங்கள் பகுதிகளுக்கு செல்வதற்காக இன்று திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அதிகாலை முதல் காத்திருந்த நிலையில் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக காட்பாடி திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தடைந்தவுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்த அந்த ஒரு ரயிலை பார்த்தவுடன் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்துக் கொண்டும் தள்ளிக்கொண்டும் ஏறும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக அந்த ரயிலில் இருந்து திருவண்ணாமலை இறங்கக்கூடிய பயணிகள் கூட இறங்க முடியாமல் இவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து ஏறும் அந்த சூழல் நம்மால் முழுமையாக காண முடிகிறது. குறிப்பாக திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாதம் வருகை புரிவதால் ஒன்றிய அரசு ரயில் பாதைகளை ரயில் சேவைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும், ரயில்கள் போதுமானதாக இல்லை என்றும் குற்றம் சாட்டும் அந்த பயணிகள் ரயில்களை கூடுதலாக இயக்க வேண்டும். அது மட்டுமின்றி பல்வேறு மார்க்கத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு ரயில்களை இயக்க வேண்டும் என்பதை இந்த ஆன்மீக பக்தர்களின் கோரிக்கையாகவே உள்ளது.